ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். புது ஊருக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு 1 வீக் ஆகிட்டு. கிச்சன் செட்டப் கொஞ்சம் தான் செட்டப் பண்ணியிருக்கோம். அதுக்கே பார்த்திங்கன்னா 1 வீக் ஆகிடுச்சு. ஆனால் வீடு ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஆனால் இது சண்டே, அதாவது நேற்று சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அது. சரி, வெளியில் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி, பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா நைட் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. பார்த்திங்கன்னா ஈவினிங் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நைட்டு 10 to 11 வரைக்கும் இருக்கும் அந்த ஷாப் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 நாள் மட்டும்தான், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஈவினிங் டைமில். அதனால் எல்லா ஷாப்பும் இருக்கும். ஃபுட்டு, காஸ்மெட்டிக்ஸு, க்ளோத்ஸு, எல்லாமே, ஷூஸு, எல்லா ஷாப்புமே ஒரே இடத்துல பார்க்கலாம். நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, சந்தையெல்லாம் போடுவாங்க அங்கே. ஆனால் வெஜிடபிள் இதுமாரி நம்ம வாங்குவோம்ல, அதே தீம் தான். பட் இங்கே வந்து நம்ம சாப்பிட்ற ஐட்டத்துலேருந்து ட்ரெஸ்ஸு இதை மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா நைட் மார்க்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இப்போ சந்தையெல்லாம் இருந்தால் ஒரு கிரவுண்டை ஃபில் பண்ணி அதில் தானே போடுவாங்க. அதை மாதிரி தான் ஒரு இடமா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டையே பிளாக் பண்ணிட்டாங்க. ரிவர் சைடுன்னு ஒன்று இருக்கும். அந்த ரிவர் போகிற இடத்துல கொஞ்சம் கட்டை மாரி இருக்கும். அந்த கட்டையில் உட்காந்து அந்த ரிவரை நம்ம வியூ பார்த்துக்கிட்டே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பார்க்க. அந்த ரோடுக்கு பக்கத்தில் தான் அந்த நைட் மார்க்கெட்டுன்னு வரும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பைக்கு, கார் எதுவும் அலோவ் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த மார்க்கெட் ஏரியா மாதிரி எப்படி சிம்பிளாக சொன்னால் தாய்லாந்துலலாம் பப் ஸ்ட்ரீட்னு இருக்கும்ல, அதே மாதிரியே க்ரியேட் பண்ணி பார்க்கவே ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா 10 இயர்ஸ் பிஃபோர் பார்க்குறப்ப வேறு மாதிரி இருந்தது. திடீர்னு நம்ம இப்போ வந்துட்டு பார்க்குறப்ப அவ்வளோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உண்மை. ஏன்னா நாங்கள் பிஃபோரும் பார்த்துருக்கோம், இப்போயும் பார்க்குறப்ப அவ்வளோ இது மாற்றம் தெரிஞ்சிச்சு. ரொம்பவும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய லைவ் ப்ரோக்ராம், சிங்கிங்கு, கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு கம்பெனிலேயும் ஒரு கேமு, அதை வின் பண்ணால் ப்ரைஸஸ்ஸு, அதுமாரி நிறைய பூத்தாக வச்சு ஒரு இடத்துல இதுமாரி ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. வேறு என்ன சொல்கிறது, ரொம்பவும் ஜாலியாக நம்ம ஈவினிங் டைமில் வீக்கெண்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ரொம்பவும் புதுசாக இருந்தது, இவ்வளோ இதெல்லாம் வராங்களே அப்படின்னு. பட் அந்த ரிவர் சைடுங்கிறதே அந்த ரிவரே மறைச்சி ஷாப்ஸு, அவ்வளோ ஷாப்பு. அதுதான் நாங்கள் எப்பொழுதும் முன்னெல்லாம் எப்படின்னா அந்த ரிவரை ஒட்டி கட்டை மாரி ஒரு ஹைட் லெவல் இருக்கும்ல, அது கட்டையாக இருக்கும். அதில் உட்காந்து நம்ம ரிவரை வியூ பண்ணலாம். பார்த்துக்கிட்டே அழகாக உட்காந்து ஏதாவது சும்மா நம்ம ஊரில் உள்ள மாரி இங்கே மாங்காய், கொய்யாக்காய்லாம் பார்த்திங்கன்னா வினிகரில் ஊற வச்சு விற்பாங்க. நார்மல் ஃப்ரூட்ஸும் விற்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் முட்டை, அவிச்ச முட்டை, இது மாதிரி ஏதோ சிம்பிள் ஸ்நாக்ஸு அதெல்லாம் அங்கே விற்கும். அதை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்கலாம். இப்போ டோட்டலாக அந்த இடம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அந்த ஸ்ட்ரீட்டை மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், அவ்வளோ ஷாப்ஸு. என்னால் இமேஜினே பண்ண முடியல இவ்வளோ சேஞ்சஸா அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ பார்க்கலாம்.